Hi everyone, I am Mrs. Ashwa Sajad, your English instructor from IEBT campus. On today's video, we are going to look into how we can improve our public speaking skills. Public speaking skills என்று சொல்லிக்கு அது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது. But if we have the correct practice and if we follow the right techniques, நம்மளால் பப்ளிக் ஸ்பீக்கிங்கை வந்து குவிக்காக டெவலப் பண்ணிடலுமாக இருக்கும். முதலாவதாக நம்ம பப்ளிக் ஸ்பீக்கிங் என்று சொன்னோடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வந்து ஸ்டேஜ் ஃப்ரைட், அதாவது மேடை கூச்சம் அல்லது தயக்கம் என்று சொல்லலாம். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு பப்ளிக் ஸ்பீச் அல்லது ஏதாவது ஒரு தயாராகிட்டு இருக்கிறோமா இருந்தால் வி ஷுட் நோ அவர் மெட்டீரியல், நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம், என்ன மாதிரி ஆடியன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் என்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். நம்மளோட ஆடியன்ஸ் என்ன மாதிரி விஷயங்களை விரும்புகிறாங்க என்று நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும்னா அதுக்கு சூட்டபிளான மாதிரி, அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு சூட்டபிளான மாதிரி நம்மளோட மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ள வைக்கணும். அண்ட் தென் அதை கண்டினியூஸ்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை தான் நான் பேச போகிறேன், இந்த டாப்பிக்கில் இந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம கவர் பண்ண போகிறோம் என்று இருந்தால் நம்ம அதை வந்து அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கொள்ளணும். ரிவைஸ் பண்ணிக்கொள்றதால வந்து நம்மளோட மெமரியில் இட் வில் பி ஸ்டோர்ட் வெரி ஃபர்ம்லி. அண்ட் தென் we should always think, if I do this properly, இதை நான் சரியாக செய்தேன்டா I will be able to interact with a lot of audience. நிறைய ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம், இதனால் எனக்கு நிறைய பாசிட்டிவிட்டிஸ் இருக்குது என்றது நம்ம மைண்டில் எடுத்தோம்னா we can quickly லேர்ன் த மெட்டீரியல். அதாவது நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கிறோமோ அதை நம்ம குயிக்காக லேர்ன் பண்ணி டெலிவர் பண்ணியலுமாக இருக்கும். அண்ட் தென் வி ஷுட் ஆல்சோ திங்க் அபவுட் திஸ் சைட். நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமுக்கு போகிறோம்னா we would have mostly seen சம்டைம்ஸ் மைக் வேலை செய்யாது, சம்டைம்ஸ் ஸ்பீக்கர் வேலை செய்யாது, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கும், லைட்ஸ் ஒர்க் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ், டைம் டிலேஸ் இருக்கும். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வெரி நார்மல் இன் அ ப்ரோக்ராம். ஸோ இஃப் we are to do something like that, we should expect the unexpected. அதாவது சம்டைம்ஸ் நம்மளுக்கும் இது நடக்கலாம் என்ற ஒரு தாட்லேயே தான் நம்ம போய் இந்த ஸ்டேஜில் அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் இஃப் வி ஆர் டாக்கிங், இப்போ நம்ம மிட்வேல கதைச்சிட்டு இருக்கும்போது சடனான ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ நடந்துட்டுண்டா we will be disappointed. ஸோ அந்த டிசப்பாயின்மெண்ட் என்ன செய்யுமெண்டா our mind will be totally blank after that. நம்ம எங்கே நிறுத்தினோம், நம்ம என்ன கதைச்சிட்டு இருந்தோம்னு தெரியாட்டி we will be very embarrassed. ஒரு பெரிய எம்பாரசிங் சுச்சுவேஷனை நம்ம இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் we should always expect the unexpected. நடந்தாலும் ஓகே, இது நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். மைக் வேலை செய்யலையா, நோ ப்ராப்ளம், ஐ கேன் மேனேஜ் இட். ஸ்பீக்கர் வேலை செய்யல, ஓகே, வில் வெயிட் அன்டில் இட் ஒர்க்ஸ் என்ற மாதிரி இருந்தோம்னா இட் இஸ் நாட் அ பிக் டீல். ஸோ ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். இஃப் யூ திங்க் யூ ஆர் கெட்டிங் நர்வஸ், நிறைய நர்வஸ் ஆகிறீங்கன்னு தெரிஞ்சுருந்தால் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் ஃப்ரம் யுவர் ஹோம். வீட்டிலேருந்து யூ ஹாவ் டு திங்க், நான் நர்வஸ் ஆனால் நான் வந்து டீப் ப்ரீத் எடுத்துக்கொள்ளணும், அல்லது நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வேறு ஏதாவது யோசிக்கணும். இதை மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அண்ட் தென் நீங்கள் டெலிவர் பண்ண போகிற கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பாடி ஜெஸ்டர்ஸ், கையசைவுகள் நடக்கிறதா இல்லாட்டி முகபாவனையா, அது எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆல்வேஸ் வென் யூ ஆர் டெலிவரிங் சம்திங், ஏதாவது ஒன்று சொல்லி கொண்டு இருக்கிறீங்கன்னா பப்ளிக்கு, யூ ஷுட் ஆல்வேஸ் திங்க் தட் ஆடியன்ஸ் ஆர் த மெயின் ஃபோக்கஸ். நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஆடியன்ஸில் தான் இருக்கணும். ஸோ வி ஹாவ் டு கனெக்ட் வித் தெம் டூ. ஸோ வி ஷுட் மேக் ஷுவர் தட் வி ஆர் ஹேவிங் அ ஃபியூ பீப்புள்ஸ் ஐ கண்டாக்ட். அதாவது ஒரு கதைச்சிட்டு போகும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட 2-3 பேரை செலக்ட் பண்ணி அவங்களோட ஐ கண்டாக்ட் வச்சுக்கொள்கிறோமா என்றதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ வென் வி ஆர் கீப்பிங் ஐ கண்டாக்ட் வி வில் மேக் ஷுவர் தட் வி ஆர் கனெக்டட் டு தம். அப்போ நம்மளுக்கு ஒரு பதற்ற நிலை இருக்காது, பிகாஸ் வி வில் பி ஃபீலிங் கனெக்டட். And then when we talk about body language, right, நம்மளோட posture வந்து very important. We have to stand smart, we have to sit smart, we have to stand confidently. நம்ம கான்ஃபிடென்ட்லி இருக்கணும். நம்மளோட கான்ஃபிடென்ஸ் வந்து நம்ம எப்படி நிற்கிறோம்ன்றதுலேயும் இருக்குது, right? So a good posture always conveys confidence and authority. நம்ம ஒரு குட் பாஸ்டர், நம்ம ஸ்மார்ட்டாக நிற்கிறோம், நம்ம ஸ்டெடியாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது வந்து it gives a good vibe. அண்ட் தென் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், நம்மளோட இமோஷன்ஸ், நம்மளோட மூடை பொறுத்து நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனும் மேட்ச் ஆகணும். நம்ம என்ன கன்வே பண்ணுறோமோ அதுக்குரிய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்குறதுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். நம்ம ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துகிறோமா இருந்தால் நம்ம அதை வெரி எக்ஸ்ப்ரெசிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்.
தென் நம்ம ஒரு ஸ்டேஜில் நிற்கிறோம், இல்லாட்டி ஒரு ஒரு மீட்டிங் ஹாலில் நிற்கிறோம் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கோ. இஃப் வி ஆர் ப்ரெசென்டிங் சம்திங், வி ஷுட் மேக் ஷுவர் வி ஆர் யூஸிங் தட் ஸ்பேஸ். அந்த இடத்த வந்து நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கணும். நம்மளுக்கு ஸ்டேஜ் ஒன்று தந்திருக்கிறாங்க. இஃப் வி ஆர் ஸ்டாண்டிங் அண்ட் வி ஆர் டு டாக், இஃப் இட் இஸ் பப்ளிக் ஸ்பீக்கிங், யூ ஆர் ஃப்ரீ டு வாக், யூ ஆர் ஃப்ரீ டு ஹேவ் மூமெண்ட். ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் வாக் and utilize the stage. And the stage completely utilize பண்ணணும். அல்லது if you are conducting a meeting, you can utilize that presentation area. So make sure that you use the space so that how to say, you can keep hold the audience attention வந்து நீங்கள் வச்சிருக்கிறீங்களான்றதை நீங்கள் இந்த மூவ்மெண்ட் மூலம் ஐடென்டிஃபை பண்ணலுமாக இருக்கும். And then when we are keeping eye contact, we should make sure that we are not making them uncomfortable. அவங்கள வந்து ஒரு uncomfortable feelingக்கு நம்ம உள்ளாக்கப்படாது. அதனால் the main thing is we should not stare at them. அவங்கள பார்த்து முழிச்சிட்டு இருக்கப்படாது. What we have to do is we have to keep eye contact lightly. We have to skip people. And we have to keep eye contact. And also we should know that from what culture background our audience are coming, what type of audience are coming, because it is very important that we don't hurt anyone or and we don't talk anything wrong. நம்ம ஒரு ஸ்டேஜில் போய் அல்லது நம்ம பொதுவாக எல்லாரோடையும் கதைக்கிறமாக இருந்தால் we should be able to please at least 70% of the crowd. அதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம எதை கதைக்கிறோம்ன்றதை வந்து வெரி இம்பார்ட்டன்ட்லி நம்ம ப்ரிப்பேர் ஆகியிருக்கணும். இஃப் வி ஆர் டாக்கிங் சம்திங் ராங், இட் வில் become a big misunderstanding, ஒரு பெரிய மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். அதனால் we should make sure we are talking something contentful and important within the relevant topic. அந்த டாப்பிக்குள்ளே நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கதைக்கிறோமா அதை தெரிஞ்சுக்கொள்ளணும். அண்ட் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை ஓவரால் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுமாக இருந்தால் we have to ask our audience, we have to get the feedbacks from them. நம்ம கதைச்ச விஷயங்களில் அவங்களுக்கு என்ன விளங்கிச்சு, நம்ம எந்த இம்ப்ரூவ் பண்ணலாம், இது எல்லாமே அவங்க மூலம் தான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலுமா இருக்கும். ஸோ we should always get the feedback and practice again. So next time when you are going to make a public speech, or if you are to talk somewhere in public, make sure that you follow all these details. Thank you.